எல்லா மொழியும் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. மலையாளம் படிக்கலாம், டீச்சர்ஸ் இல்லையே போடுவாங்கன்னு சொல்றோம். ஐயா போட்டுட்டு தான் நீங்க இந்த பிரச்சாரம் யார் ஒத்துனாதா? நீங்க டீச்சர்ஸ் போடணும். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன சொல்றோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் போடணும். நீங்க எத்தனை பேர்னு தெரியாது, எப்படி ஆள் போடுவாங்க? மலையாள டீச்சர் போடலாம், கன்னட டீச்சர் போடலாம், யாரும் போடலாம். ஸ்கூலை பொறுத்தது. ஐயா அப்படி இல்ல, உங்களுக்கு எழுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒன்றிய அரசை கண்டித்து இங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கண்டன உரையாற்ற வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் இந்த தருணத்தில் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சி வடசென்னை பொறுப்பாளர்கள் வருகை தந்துள்ள கார்த்திகேயன், பாலாஜி, வெற்றிவேந்தன், விக்கி, விஜயானந்த் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்து, இந்தி திணிப்பு என்பது இன்றல்ல நேற்றல்ல, சுமார் 1938ஆம் ஆண்டிலிருந்து ராஜாஜி ஆட்சி பொறுப்பில் ஆட்சி கட்டிலில் ஏறிய காலத்திலிருந்து ஓமந்தார் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் வரை முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம், நான்காம் கட்டம் என்று பல மொழி போர்கள் நடந்தேறிய வண்ணமாக தொடர்ச்சியாக இருந்தது. மொழிப்போர் என்பது மோடி அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மொழிப்போரில் உயிர் நீத்த தியாகிகள் ஏராளம். தந்தை பெரியார் உட்பட அனைத்து தலைவர்களையும் குண்டு கட்டாக